நேத்து ஸ்ரீலங்காவுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். பல பேத்துக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, தியல்மா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா, குளிக்க போயிருந்திருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு நபர் நீச்சல் தெரியாம பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள மூழ்க போயிருக்காரு. ஸோ தண்ணிக்குள்ள மூழ்க போன ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தியிருக்காங்க. ஸோ மத்தவங்க யாரும் இறங்கி உதவி பண்ண முடியாம இருந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஆழமான இடம்னால. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அங்கனைக்கு ஒரு டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது மலேசியன் டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா, விளாக் பண்ணியிருந்திருக்காங்க. இதே மாரி விளாக் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இத கண்டுட்டு சடனா அப்படியே பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு அந்த பையன அப்படியே மீட்டு பார்த்தீங்கன்னா, மேல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. ஸோ அந்த அந்த டூரிஸ்ட் பெண்ணோட தைரியமான முயற்சிய பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பாராட்டி சோசியல் மீடியாஸ்ல வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னா, கண்டிப்பா ஆழமான இடத்துங்கள்ல போயிட்டு குளிக்க போகாதீங்க. அதோட அந்த மாரி இடங்களுக்கு போறத தவிர்க்கிறது நல்லம். தண்ணி குறைவா இருக்க இடங்கள்ல குளிக்கிறது நல்லம். ஸோ அவங்க இருக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன காப்பாத்தியாச்சு. இல்லாட்டி வேற அங்க என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ எல்லாருமே கவனமா இருங்க. அவ்வளோதான். இன்னொரு வீடியோல சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.